வடை ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க. இப்போ நான் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சூப்பும் அதே கீரையை வச்சு நம்ம எப்பவும் செய்கிற பருப்பு வடையை அதே கீரையை வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு ஒரு வடை பண்ணி காமிச்சிருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வியூவர்ஸ், இப்போ நான் ஒரு முருங்கைக்கீரை சூப்பு பண்ணி காமிக்க போகிறேங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சுடட்டும். தண்ணி சுடுறப்ப முருங்கைக்கீரையை ஆஞ்சு வச்சிருப்போம்ல 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொத்து 2 பொடி. நான் கொஞ்சோண்டு தான் இருக்கு, அதனால நான் அதையும் போட்டுறேன். இது கூடயே 2 ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி, பூண்டு, எல்லாத்தையும் அடுத்தடுத்து சேர்க்க வேண்டியதாங்க. ஒன்றும் அது வேகணும் அது வேகணும்ல, எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வேகணும். இது வர மல்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் 1 பை 1 சேர்த்துட வேண்டியதாங்க மொத்தத்துல. பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சதே சேர்த்துட்டிங்கன்னா அது இது கூடயே வெந்துருங்க. வெந்து நமக்கு சூப்பு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் நமக்கு இதாக கிடைக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் நல்லா எல்லாமே வெந்து மூணு கிளாஸ் தண்ணி கூட போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்துட்டு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ சூப்பு ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்க வேண்டியதான். பக்கத்துல ஒரு பாத்திரம் வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கீரையை வந்து வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. இதுலேயே நீங்கள் சாம்பார் பண்ணிக்கலாம், புளிக்குழம்பு பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா
பொரியல் நம்ம எப்படி முருங்கைக்கீரை வதக்கி சாப்பிடுவோம்ல, பொரியல் அது பண்ணிடலாங்க. இன்னைக்கு நான் வந்து இதில் வந்து வடை பண்ண போகிறேன். இந்த வடையை எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். நமக்கு இப்படி சூப்பு கிடைக்குங்க. நல்லா அந்த லைட் கிரீன் கலரில் இப்படி கிடைக்கும். இதில் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் குடிச்சிடலாம். வடை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து வடைக்கு அரைக்க போகிறோம். எப்பயும் போல் நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு மட்டும்தான் போட போகிறேன் இப்போ நான். வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் போடல, ஏன்னா அந்த முருங்கைக்கீரையில் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம. அதனால அதையே இதில் ஆட் பண்ணுறதுனால அதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அது அதனால சேர்க்கல. ரெண்டாவது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் அதோட ஃப்ளேவர் வந்துடும், முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் வராது. அதனால நான் அதை சேர்க்கலை. ஃபஸ்ட்டு பருப்பை கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, எப்பயும் வடைக்கு அரைக்கிற மாதிரி. அரைச்சாச்சுங்க. வடைக்கு அரைக்கிற மாதிரி பாருங்கள், இப்படி அரைச்சிட்டோமா. இது எப்பயும் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி தான். இப்போ இதில் நம்ம சூப்பு பண்ணிட்டு வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கோங்க. போதும். பாருங்க, நல்லா அந்த கீரை பருப்போடு சேர்ந்து இப்படி நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ இதை நான் வடை பண்ண போகிறேன். இதில் உப்பு உரப்பு பச்சை மிளகாலாம் போட்டதால ஏற்கனவே இருக்கும். நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க, வடைக்கு தேவையான எண்ணெய். பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதில் இப்போ நான் ஒரு சின்ன வேரியேஷன் பண்ண போகிறேங்க. இது கூட சாம்பார் பொடி, நம்ம குழம்புக்கு போடுற பொடி சேர்த்து இந்த வடை சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போதான் யோசித்தேன் நான். அதனால அது கொஞ்சம் சீக்கிரம், உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால அதை சேர்த்து பண்ணுறேங்க. பார்த்துக்கங்க நீங்கள், உங்களுக்கு எது டேஸ்ட் வருமோ. பச்சை மிளகா சேர்த்துட்டாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி கூட பண்ணலாம். சாம்பார் பொடி போட்டோன்னா பார்த்தீங்களா, கலரே கொஞ்சம் மாறிடுச்சு, எல்லோயிஸாக வந்துருச்சு. இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் போடுறேன். இப்போ தான் யோசித்தேன், சமைச்சிட்டு இருக்கீங்களே இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், யோசிச்சனால அப்படி பண்ணுறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த பார்த்தீங்களா வடையோட மாவு. இப்போ நம்ம எப்பயும் வடைக்கு போடுறதான். நல்லா சுற்றிக்கோங்க, உருட்டி தட்டி போட்டுருங்க.
அந்த முருங்கைக்கீரையை வேக வச்சதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வடை தான் பண்ணணும் இல்லை, அதுலேயே குழம்பு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் துவரம் பருப்பு, சாம்பார் பொடி, எப்படி சாம்பார் முருங்கைக்கீரை சாம்பார் ஆயிரும். சூப்பை குடிச்சிட்டு இல்லைன்னா பொரியல் பண்ணிடலாம், இல்லைன்னா அப்படியே நல்லா வதக்கி அந்த கீரையை கூட சாப்பிட்டுடலாம். நான் இன்னைக்கு வடை ட்ரை பண்ணி பார்க்கலாமே பார்க்குறேன். நல்லாவே வருதுங்க. மற்ற கீரைகளை வடை பண்ணுவோமே அந்த மாதிரி. வேகட்டும். வேக கொஞ்சம் டைம் எடுக்குங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, கீரை வடை, முருங்கைக்கீரை வடை ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம ஏதோ சாப்பிட்றதுக்கு அழகா அப்படி சாப்பிடலாம். நார்மல் வடையிலேயே இதில் என்னன்னா இந்த சாம்பார் பொடி தான் இதில் ஹைலைட்டு. இன்னைக்கு நான் வந்து சாம்பார் பண்ணல, தக்காளி சாதம் பண்ணிட்டு இந்த முருங்கைக்கீரை வடை பண்ணியிருக்கேன்.